ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட என்ன கேள்வி கேட்டு வந்தார் அப்படின்னா, சார் இப்போ எனக்கு லாட்டரி யோகம் இருக்கா, பார்த்து சொல்லுங்கள், நான் லாட்டரி டிக்கெட் வாங்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டார். நம்ம பார்த்துட்டு சொன்னோம், சார் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சாதகமாக இல்லை, விரயம் தான் ஆகப்போகுது பணம், அதனால் பேசாமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். இந்த நிகழ்வு நம்ம எப்படி அட்சய இலக்கண பத்தி ஜோதிட முறையில் எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செஞ்சோம் அப்படின்றத பார்ப்போம். ஜாதகர் பிறந்த ஜனன லக்னம் மகர லக்னம், ஜனன ராசி அப்படின்றது மேச ராசி, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். இப்போ இவர் 54 வயதை கடந்து பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இவருடைய அட்சய இலக்கணமாக வந்தது கடக அட்சய இலக்கணம், பூசம் 3ஆம் பாதத்தில் பயணிச்சுட்டு இருந்தார். இப்போ இந்த காலகட்டத்தில் லக்னாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். அதே போல் நட்சத்திராதிபதி சனி பகவான், அவரும் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நம்ம இதை வச்சுட்டே சொல்லிட்டோம், சார் நீங்கள் இந்த காலகட்டங்கள் லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்காது அப்படின்றது. ஏன் அப்படின்னா, லாபம் அப்படின்றது 11ஆம் பாவகம். அது கடக வீட்டுக்கு ரிஷப வீடாக வரும் 11ஆம் பாவகம். அந்த ரிஷப வீட்டுக்கு ஜாதகரே சாதகமாக இல்லை, சந்திர பகவான் சாதகமாக இல்லை. இப்போ சனி பகவானுடைய பார்வை, சனி பகவான் யார் அப்படின்னா 8ஆம் அதிபதி, 7-8ஆம் இடத்திற்குரியவர். ஏன்னா மகரம் மற்றும் கும்ப வீடுகளுக்கு அதிபதி சனி பகவான். அந்த 8ஆம் அதிபதி சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய இடம் 12, அதாவது மிதுன வீட்டை பார்ப்பார். அப்போ இங்கே விரயம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு தான் இருக்குது. இதனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் யோகம் இந்த காலகட்டங்கள் இல்லை அப்படின்றத நம்ம எளிமையாக சொல்லிட்டோம். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தி ஜோதிட முறையோர் வாக்கியமத்திற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.